அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பயாலஜியில் எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க, போத் பாட்னி அண்ட் சுவாலஜியில் எந்தெந்த டாபிக்ஸில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்க பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா நம்ம ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருப்போம். ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ப்ளஸ் வந்து ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து டஃப் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நம்ம மாடலுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் எந்த மாதிரி கேட்குறாங்க, ஏன் இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸில் வந்து டஃப்பாக நமக்கு வந்து கேட்டாங்க அப்படிங்க பற்றிலாம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. இதில் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் பார்ப்போம். 1 மார்க்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா புக் பேக் 1 மார்க் தான். எப்பயுமே நம்ம வந்து சொல்லக்கூடியது அந்த விதையில் சூழ் காமினால் ஏற்படும் தழும்பு, அந்த விதை தழும்பு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே சிம்பிளான கொஷின்ஸ் தான். நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து எதிர்பார்க்குறப்ப நமக்கு வந்து 70% வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி புக் பேக் கொஷின்ஸ் தான் இருக்கும். அப்புறம் ஏன் நமக்கு வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸு, மிட் டேர்ம் எக்ஸாம்ஸு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக கேட்குறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஒரு சில டைம் வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து டஃப்பாக கேட்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு எல்லாமே ஆன்சர்ஸ் பண்ணணும், எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொஷின்ஸ் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயோ பாட்னியில் ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். மெண்டலியத்தை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த ஏதேனும் 2 அறிவியல் அறிஞர்கள் பெயர்கள். இது சிம்பிளான கொஷின் சரிங்களா. ஹியூகோ டியூரிஸு, ஹாலண்ட் ஹாரன்ஸு, ஷெஷ்மார்க்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். யார் டிஸ்கவர் பண்ணாங்க, இது வந்து நமக்கு செகண்ட் லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து நறுமண தைலங்களோட மல்லிகையின் பங்கு, அது என்ன யூஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது 10th லெசனில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. உயிரி வழி திருத்தம், இதுவுமே சிம்பிளான கொஷின்ஸ் தான். இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சா அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும். இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் சென்டமே எடுத்துருவேன் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுவும் புக் பேக் கொஷின் தான். அந்த 12வது கொஷின் பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் எண்ணிக்கையை கொண்டு ஒரு பிரமிட் வரிக. இந்த கொஷின் பேப்பர் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ஸில் நடந்தது. அதேமாதிரி கலப்பின வீரியம் படிச்சிருப்பீங்க, போலன் கிட் ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க. இந்த 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெசனில் ஒரு 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9வது லெசனில் ஒரு 2 மார்க்ஸு, அதுக்கடுத்து 7வது லெசனில் ஒரு 2 மார்க்ஸு, அதுக்கடுத்து உயிரி வழி திருத்தம் இது வந்து 6 இந்த மாதிரியான லெசன்ஸில் வரும். நறுமண தைலம் 10, மெண்டலியம் வந்து செகண்டு, இந்த லெசன்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதேமாதிரி 3 மார்க்ஸ் பாருங்கள். தவறுதலாக பொருட்படும் சடுதி மாற்றம் மற்றும் பொருளுணர்த்தா சடுதி மாற்றம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷனு. இதுவும் ஈஸியான கொஷின்ஸ் தான், புக் பேக்கில் இருக்கக்கூடியது தான். உயிரி பன்ம பாதுகாப்பில் கோவில் காடுகளோட பங்கு, இந்த ஹவு டு சாக்ரட் குரூஸ் ஹெல்ப் இன் த கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, இதுவும் புக் பேக் கொஷின் தான். கருவுறு என்றால் என்ன, இதுவும் புக் பேக்கு தான், நம்ம படிச்சிருப்போம். வெப்ப அடுக்கமின் வகைகள், இதுவும் புக் பேக்கு தான். அதே போல் டப்பிட்டத்தின் பணிகள், லிஸ்ட் அவுட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பிட்டம், தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் 18-19, இதுவுமே புக் பேக் தான். இது கம்பல்சரி கொஷின்ஸ் பார்த்துங்க. பயாலஜியில் கம்பல்சரி எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரிலாம் கஷ்டமாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்பாங்க. லாஸ்ட் இயரில் வந்து இதெல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, அதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதுக, இது எவ்வாறு உருவாக்கப்பட்டது, இந்த கொஷின்ஸு டெர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து விதை பரவலின் நன்மை, எல்லாமே புக் பேக்கு தான் கேட்டிருக்காங்க. தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பை விவரி, அதுக்கடுத்து பயிர் பெருக்கத்தில் புதிய பண்புக்கூறிகளை உருவாக்கும், புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்ப முறைகள். இந்த கொஷின் நம்ம அட்டன் பண்ணலாம், இதுவுமே அட்டன் பண்ணலாம். இது வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க, இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சுவாலஜி, பயோசுவாலஜி அதே போல் தான். பயோசுவாலஜியில் 1 மார்க்ஸ், இது எல்லாமே நமக்கு வந்து புக் பேக்கில் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இது வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸில் வந்து நடந்தது, ஜூன் மார்க்ஸும் நடந்தது. அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து என்னவாக தான் இருக்கும், ஈஸியாக தான் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து மார்ச்சில் நடந்த கொஷினை அடுத்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் 2 மார்க்ஸ் பாருங்கள். வெளிக்கருவுதல் உட்கருவுதல் வேறுபடுத்துக, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பால்வினை தொற்று நோயை தடுக்கும் முறை, ரைட் ப்ரிவெண்ட் மெஷர்ஸ் ஆஃப் எஸ்டிடி. அதுக்கடுத்து டார்வினிய கோட்பாடுக்கான எதிர்கருகள், 2 அப்ஜெக்ஷன் ஆஃப் டார்வினிசம். அதுக்கடுத்து சைமாலஜி வரையறுக்கவும். அதுக்கடுத்து ஸ்டெம் செல்ஸ்னு தண்டு செல்கள், எல்லாமே புக் பேக் கொஷின்ஸ் தான். அதே போல் அமேசான் காடுகள் பூமிக்கோளின் நுரையீரலாக கருதப்படுகிறது, இந்த சொற்றொடரை நியாயப்படுத்துக, இதுவும் புக் பேக் கொஷின்ஸ் தான். அதுக்கடுத்து மனித மரபணு திட்டம் ஏன் மகா திட்டம் என அழைக்கப்படுகிறது, ஹியூமன் ஜூனோம் ப்ராஜெக்ட் கால்டு மெகா ப்ராஜெக்ட், ஒய்
அப்படிங்கிற கொஷினு, பயோ ரெமிடியேஷன் உயிரிய தீர்வு, இது எல்லாமே புக் பேக் தான். நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஆஃப் இயர்லிக்கு வந்து டீட்டெயில்டாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கொஷினுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க. உடல் சேர் மரபணு சேர்க்கை மற்றும் இனச்செல் மரபணு சிகிச்சை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் சொமாட்டிக் செல் ஜீன் தெரப்பி அண்டு ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி. நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் ஒரு லைக் பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக்கே பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 வியூஸ் போனாலும் ஒரு 20 லைக்கு கூட நமக்கு வரது கிடையாது. அதனால் கொஞ்சம் லைக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ கொஞ்சம் சஜஸ்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து செந்தரவு புத்தகம், இதை பற்றி உனக்கு தெரிவது என்ன? ரெட் டேட்டா புக்கு, இதை பற்றிலாம் நீங்கள் படிச்சுக்கிங்க. ஜே வடிவ எஸ் வடிவ வளர்ச்சி, இதுவுமே புக் பேக் கொஷின்ஸ் தான். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். மனித ஜீனோம் திட்டம், அந்த லெசன்லேருந்து இந்த கொஷின் தான் நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நோய்களின் சிகிச்சைக்கு வழிவளிக்கிறது, அண்டர் செல் உருவாக்கும் செயல்முறை, அண்டர் செல்லோட அமைப்பு, அண்டர் செல்லோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே படிச்சிருங்க. ஹச்ஜிபி விண்டோ ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் ஜெனட்டிக் டிசார்டர் ஜஸ்டிஃபை த ஸ்டேட்மெண்ட்டு, இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ஊஜெனசிஸ், அதுக்கடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ரெண்டாவது 5 மார்க்கு. சுய தடைக்காப்பு நோய் என்பது திசை மாற்றப்பட்ட தடைக்காப்பு துலங்களாகவும் நியாயப்படுத்துக, இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான். ஆட்டோ இம்யூனிட்டி இஸ் மிஸ்டைரக்டட் இம்யூனி ரெஸ்பான்ஸ் ஜஸ்டிஃபை. அதுக்கடுத்து லாஸ்ட் பாருங்கள். ஒலி மாசுபாட்டினால் ஏற்படும் விளைவு, வாட் ஆர் த எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். இந்த லாஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாசுபாடை பற்றி கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. மாசுபாடை பற்றி கேட்கல அப்படின்னா நமக்கு அந்த 10-11 லெசன்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் சேர்க்குறாங்க. ஒன்று மோஸ்ட்லி கேட்டாங்க அப்படின்னா 12வது லெசனு, அப்படி இல்லைனா 10, 11 இந்த 3 லெசன்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக உண்டு. 4 5 மார்க்ஸில் இந்த 3 லெசன். அதே போல் ஃபஸ்ட்டு 3 லெசன்லேருந்து ஒரு 5 மார்க், 2 5 மார்க் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இந்த 3 லெசன் 6 லெசன் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த 2 லெசனில் 2 5 மார்க் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அடுத்து இருக்கக்கூடிய 3+3 இந்த 6 லெசனில் நமக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு 5 மார்க்ஸ் கிடைக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு மினிமம் 2 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த 6 லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த இயர் கொஷினோடு நம்ம வந்து பார்ப்போம். அதில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவிலையும் உங்களுக்கு வந்து இயர் கொஷின்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இயர் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தேவையோ அந்த இயரை கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். அல்லது அதர் சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வேணும்னாலும் என்ன சப்ஜெக்ட் வேணும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.